ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம முந்திரி உற்பத்தி தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முந்திரி உற்பத்தி தொழில் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முதலீடு தேவைப்படும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மிஷினரி எந்த மாதிரியான மிஷின் கொள்முதல் பண்ணணும், அதுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ரா கேஷ்யூ நட், அதாவது முந்திரி கொட்டையோடைய விலை எப்படி இருக்கும், அந்த முந்திரி கொட்டை பார்த்திங்கன்னா எந்த இடத்துல விலை கம்மியாக கிடைக்கும், எந்த டைமில் நம்ம கொள்முதல் பண்ணணும், அதுக்கடுத்து எந்த மாதிரியான ப்ராசஸிங் இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எந்த அளவுக்கு இந்த தொழிலில் இருக்குது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முந்திரிகளை பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக சேல்ஸும் பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ரிஸ்க்கு, ஒரு மீடியமான முதலீட்டில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலில் இந்த முந்திரி உற்பத்தி தொழில் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த தொழிலை நம்ம எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த முந்திரி உற்பத்தி தொழிலை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா மிஷினை பற்றி பார்க்கலாம். மிஷினை பார்க்குறப்ப இதில் 2 வகையான மிஷின் இருக்குது. 3 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் ரன் ஆகிற மாதிரி மிஷின் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். அண்டு மூணாவதாக ஒன்று பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷினு. இப்போது ஆட்டோமேட்டிக்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு அதாகவே போயிடும். செமி ஆட்டோமேட்டிக் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா முந்திரி நமக்கு உடச்சி கொடுத்துரும், அந்த கொட்டையை உடச்சி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த முந்திரியை நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கும் கிரேடு வைஸாக பிரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வேறு மிஷினுக்கு கொண்டு போகணும். இது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். மேனுவல் டைப் அப்படின்றது பார்த்திங்கன்னா முந்திரி கொட்டையை உடைக்கிறது நம்ம கை மூலயமாக ப்ரெஸ் பண்ணி அந்த மிஷினில் உடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரேடு பிரிக்கிறது நம்ம கை மூலயமா தான் பிரிக்கணும். பாலிஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு மிஷின் இருக்குது, அது மூலயமா நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மிஷினோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாறுபடும். நார்மலாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோவில் இருந்து ஆரம்பமாகி 1000 கிலோ வரையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் இருக்குது. அதில் நீங்கள் எந்த மாதிரியான மிஷினை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அந்த பாயிலிங் யூனிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போடுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த முந்திரி கொட்டையை ஃபஸ்ட்டு நம்ம நீராவி மூலயமா வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா மற்ற ப்ராசஸ் எல்லாமே பண்ண முடியும். இப்போது நமக்கு இந்த தொழிலில் எந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா முந்திரி உற்பத்தி தொழிலில் நமக்கு குறைந்தது 20% அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 30% வரையும் லாபங்கள் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்டு இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான சீசன் டைமில் அந்த ரா மெட்டீரியலான முந்திரி கொட்டையை நம்ம கொள்முதல் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த முந்திரி கொட்டை இதோடைய விளைச்சல் நேரம். அந்த டைமில் நம்ம கொள்முதல் பண்ணால் தான் சரியான விலைக்கு பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண முடியும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அதோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா 1 கிலோ வரும். சில டைம் விளைச்சல் அதிகமாக இருந்தால் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் விளைச்சல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விலை 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அதே போல் சீசன் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ரா மெட்டீரியலை கொள்முதல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த முதலீடு குறையும். அதுவே சீசன் முடிஞ்சு நீங்கள் வாங்க போகிறப்ப பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் ஆகும். இப்போது 1 கிலோ முந்திரி எடுக்கிறதுக்காக நமக்கு எத்தனை கிலோ முந்திரி கொட்டை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோ முந்திரி பருப்பு வேணும்னா 4 கிலோ வரையும் முந்திரி கொட்டை தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு தேவைப்படுமா அப்படின்னா இதில் இன்னமும் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1 கிலோ முந்திரி கொட்டையில் 25 to 30% வரையும் நமக்கு பருப்புகள் கிடைக்கும். இதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப 25% வரையும் கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 5% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில பருப்புகள் பார்த்திங்கன்னா அந்த உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராசஸிங் டைமில். அதனால்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5% ஒதுக்கிடுவாங்க. நமக்கு நல்ல குவாலிட்டியான பருப்பு பார்த்திங்கன்னா 25% வரையும் கிடைக்கும்.
அப்போது ஒரு கிலோ முந்திரி எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 கிலோ வந்து ரா மெட்டீரியலான அந்த முந்திரி கொட்டை வந்து தேவைப்படுது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை வந்து நம்ம 120 ரூபானே எடுத்துக்கலாம். 120 ரூபான்னு எடுக்கிறப்ப 4 கிலோ கொட்டைக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 480 ரூபா வருது. இதை இல்லாமல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு அண்ட் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலிலாம் ஒரு கிலோவுக்கு 5 ரூபான்னு வைக்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா அடக்க விலை 500 ரூபாய் ஆகிடுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங், அதாவது வந்து நீராவி மூலயமா வேக வைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி அண்டு மிஷின் மூலயமா ப்ராசஸ்ஸு, லேபரு, பேக்கிங்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரையும் வரும். அப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ முந்திரி எடுக்கிறதுக்காக நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 500 ரூபாய் வரையும் வரும். ஸோ அப்போ 500 ரூபாய் வரையும் வருது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ முந்திரி எடுக்கிறதுக்காக ஆகக்கூடிய செலவு வந்து 500 ரூபாயிலேருந்து 520 ரூபாய். இந்த ப்ரைஸை விட ஒரு 20-30 அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் அந்த ரா மெட்டீரியலை கொள்முதல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்திங்கன்னா மாறுபடும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து முந்திரியை வந்து நார்மலாக ஒரே ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. ஸோ கிரேடு வைஸாக தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து W180, அடுத்து பார்த்திங்கன்னா W240, W320, இந்த மாதிரி வந்து 3 வகையான கிரேடு வந்து பிரிப்பாங்க. இதில் வந்து அந்த ஒவ்வொரு கிரேடுக்கும் பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறது வந்து மாறுபடும். நார்மலாக இன்றைக்கி வந்து W320லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 800 ரூபாய், 900 ரூபாய் இந்த ப்ரைஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹோல்சேல் ப்ரைஸு. அப்போ உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 540, 550 இந்த ப்ரைஸ் தான் வருது. அப்போ எந்த அளவுக்கு லாபங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன லாபம் 25 to 30% தான். அதாவது நம்ம ஒரு மினிமமான மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் அதே போல் இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முந்திரியை வந்து நம்ம வேல்யூ ஆடடாகவும் கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம அந்த உடஞ்ச பருப்பெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். தேவையான ரா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவிலே வந்து சீப்பஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதை இல்லாமல் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் இருந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் அதே போல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணியும் மார்க்கெட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்துக்கும் கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து விற்பனை வந்து பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணாலும் இந்த தொழிலில் வந்து நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் ஓனாக வந்து பிராண்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப இன்னும் நல்ல லாபம் வந்து கிடைக்கும். இதுவே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மினிமமான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து கிடைக்கும். ஸோ எனிவேஸ் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலாக பார்த்திங்கன்னா இந்த முந்திரி உற்பத்தி தொழில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து தேவைப்படும். உங்களால் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அண்டு உங்களுக்கு வேறு எந்த தொழில் பற்றி தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.